என்னங்க நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல? நம்மளால ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு நம்ம கரூர் மாவட்டத்துல. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேத்து ஈவினிங் போல நம்ம கரூர் மாவட்டத்துல ஒரு பெரிய மாநாடு நடத்துனாங்க. இதுவரை 4 மாவட்டங்கள்ல மாநாடு நடத்திருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. நம்ம மாநாடு நடத்தினாலும் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாப்புல இருக்கு. கரண்ட் இல்லாம போயிருது, தண்ணி இல்லாம போயிருது, இது மாதிரி பிரச்சனையே வந்து வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்துல பேசி முடிச்சுட்டு கரூர் மாவட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இங்க வந்து வரும்போது என்ன மாதிரிலாம் பிரச்சனை சந்திச்சாங்க, எதனால வந்து அவர் ரீச் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு, இந்த மக்கள் நெருக்கடினால கிட்டத்தட்ட 40 பேர் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 குழந்தைகள் வந்து இதுல இறந்திருக்காங்கன்றது இப்ப ஏத்துக்க முடியாம துயரமான சம்பவமா இருக்கு. இதுக்கு பின்னணி என்ன? ஏன்னா வந்து அந்த கரூர் கோட்டை யாரால இயங்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே கட்சியில உள்ள செந்தில் பாலாஜி அவங்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்க. அந்த கோட்டையில எப்படி வந்து டிவிகே தலைவர் விஜய் வந்து மாநாடு நடத்துறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியில இருக்கு. ஏன்னா அங்க யாரு மாநாடு நடத்துறான்னு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். டிவிகே தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் எல்லாம் போச்சு, ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு. இதெல்லாம் எதிர்பார்க்கும் போது என்னோட பின்னணி என்னன்றது தெரியாம இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த பதில பார்ப்போம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். காலையில நியூஸ் கேட்ட உடனே மனசு ரொம்ப பதறி போச்சு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரூர் மாவட்டத்தில் நடந்த 40 பேர் வந்து இறந்துருக்காங்க. எதுக்காகனா நம்ம நாட்டுக்காக இருந்தாங்கன்னா ஒரு சைடு அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா வந்து ஒரு மாநாடுல ஒரு கட்சி மாநாட்டுக்காக வந்து 40 பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 5 குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க. வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியல. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய் வந்து நாமக்கல்ல பேசி முடிச்சுட்டு கரூர் வரணும் 12 மணி போல வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர் வர்ற வழியில நிறைய டிராபிக் ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டுச்சான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து அவர் விஜய் வந்தாலே பெரிய மாஸ் ஆனா ஒரு கூட்டம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வருவாங்க, ரசிகர்கள் வருவாங்க, பொதுமக்கள் வருவாங்க. இது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து விஜய் பார்க்க வருவாங்க, அவர் பேசுறதை கேட்கறதுக்காக வருவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கே தெரியும் 4 டிஸ்ட்ரிக்ட்ல மிகப்பெரிய மாநாடு நடந்துச்சு. அதுல எப்படிலாம் வந்து அவர் உள்ள வந்தாலே அப்பொழுது கூட்டங்கள் வந்துச்சு. அவர் பேசின வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம மதுரையில வந்து மாநாடு நடந்துச்சு. தனியான இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டிராபிக் இல்லாம நடந்துச்சு. அங்க வந்து பாத்ரூமா இருக்கட்டும், இல்ல குடிக்க தண்ணியா இருக்கட்டும், இல்ல ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே அழகா வந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா கரூர் மாவட்டத்துல அதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. தண்ணி வசதி இல்லை, ரொம்ப தண்ணி குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா வந்து அது மட்டும் இல்லாம கரண்ட் இல்லை, கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, யார் வந்து வர வச்சாங்க, ஏன் வந்து கரண்ட்ல டிஎம்கே கட்சியுடைய இன்ஃப்ளூயன்ஸா இருக்குமோ அப்படின்றது மாதிரிலாம் கேள்விகள் பலதரப்பட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இதுல என்ன துயரமான விஷயம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு 2 hours ஆகும். அந்த கேப்ல அவ்வளவு ஒரு டிராபிக் வந்துச்சு. போலீஸ்னாலதான் வந்து கரூருக்கு வர முடிஞ்சுச்சு, என்னால வந்து ரீச் பண்ண முடியல ஆன் டயத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இந்த டிராபிக் ஏற்பட்டுச்சுன்றது பெரிய கேள்விக்குறியாவே இப்ப வர கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துயர சம்பவங்கள் இப்ப நடந்ததுனால 347 பேர் வந்து மருத்துவர்கள் வந்து வெவ்வேறு மாவட்டத்துல இருந்து வந்து போய் அதை உதவி பண்றதுக்காக போயிருக்காங்க. இந்த டிஎம்கே ஆட்சி வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து இந்த துயரத்தோட ஒரு பயணம் செய்யும் போது நிறைய செய்தியாளர்கள் வந்து கேட்பாங்க, இங்க எந்த பதில் சொல்ல மாட்டீங்க, 40 பேர் இறந்துருக்காங்க, எந்த பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்றாங்க. உண்மையில அவருடைய துயரங்கள் அவரால் ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவர் பேச முடியாம போறான்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நிறைய அங்க உள்ள மக்கள், கரூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட குழந்தை இழந்தவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்னால ஏத்துக்க முடியல, இதனால இறந்தாங்க, மாநாட்டுக்காக இறந்துட்டாங்கன்றது கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பின்னணி இருக்கு, இதுல வந்து கட்சி ஆட்சி பண்ற கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு மாதிரி நம்புறாங்க. எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. ஆனா என்னுடைய பர்சனலா நான் வந்து ஒரு காமன் மேனா நான் பேசுறேன். நான் வந்து டிஎம்கேயோ இல்ல டிவிக்கேயோ இல்ல ஏடிஎம்கேயோ எந்த கட்சி சார்ந்தவும் நான் இல்லை. நான் பொதுநலமா நான் வந்து விஷயத்த சொல்ல விரும்புறேன் இந்த பதிவுல. டிவிகே தலைவர் விஜய் வந்து மாநாடு நடத்தி சக்சஸ்ஃபுல்லா நடந்து 4 டிஸ்ட்ரிக்ட் நடந்துச்சு. இது மாதிரி விஷயங்கள் நடந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா நடக்கணும், நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும். நான் வந்து ரீசெண்டா கொடைக்கானல் மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன். நான் என்னோட பதிவோட நீங்க பாத்துக்கலாம், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நான் அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும், இவங்க மாத்தி குடும்ப வாரிசு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கொள்ளதான் அடிச்சிட்டு இருக்காங்க. புதுசா வந்து ஒரு சினிமால இருந்து ஒரு ஆளு இப்ப வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு, டிவிகே கட்சி ஆரம்பிச்சு பொதுமக்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுன்ற கான்செப்ட்ல வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற விதத்துல அங்க உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த விஷயமா இதுதான் வந்து நல்ல விஷயம் தானே, புதுசா வராங்க அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றேன் அப்படின்னா,
நடிகர் விஜய் அவர்கள், அதாவது டிவி கட்சி தலைவர் வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி 4 மாவட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. ஆனா முன்னாடி இடம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்கவே இல்லை. ரொம்ப போட்டிக்கு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க. அந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளா இருந்துச்சான்றது விஜய் அவர்கள் பார்த்தாங்களா என்னன்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்டங்கள்ல, ஏன்னா விஜய் தலைமையில இருக்கும்போது கீழ் மட்டத்துல வேலை பார்த்தா மட்டும்தான் ஒரு மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்த உடனே ஒரு 40 பேர் இறந்திருக்காங்கன்றது வந்து ஏத்துக்கவே முடியல. அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்த பார்த்தாங்களான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து கீழ் மட்டத்துல உள்ளவங்க கரெக்டா வேலை பார்த்தாங்களா, கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கா? விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இது வந்து ஒரு ஒரு மக்களை வச்சு அரசியல் பண்றாங்க. இது வந்து எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு வெளிப்படையாக தெரியுது, எத்தனை மக்கள் இது புரிஞ்சுக்காங்கன்னு தெரியல. நம்மளை வச்சு, பொதுமக்களை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்ற கேட்கும்போது, நம்ம வெளிப்படையா தெரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து விஜய் அவர்கள் வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்கன்ற சொல்றான் அந்த பதிவுல. ஸோ அதனால அவர் எந்த மாநாடு பண்ணாலும் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா, பாத்ரூம் இருக்கா, தண்ணி இருக்கா, ரோட்ல பிரச்சனை இருக்கா, ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி தப்பிக்கலாம், இல்லை ஆம்புலன்ஸ் வராமல் இருக்கணும்னா தனியான ஒரு இடத்துல, பொதுவான பிரைவேட் இடத்துல விலைக்கு வாங்கிக்கோ, இல்லை வந்து ரெண்டுக்கோ எடுத்து அழகா ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் வந்து வரப்போக குழந்தைகள் வர்றாங்க. ஆனால் ஆக்சுவலி விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கன்சியூ வரவங்க குழந்தைகள்லாம் வரவேணாம் தான், அவங்க உடம்பு சரியாதவங்க, வயசானவங்கலாம் வரவேணாம் தான் அவர் வலியுறுத்திருந்தாங்க. தாண்டி விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இந்த கூட்டத்தில். ஆனால் இது மாதிரி துயர சம்பவம் நடந்தது வந்து நான் ஏத்துக்கவே முடியல. இதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து சடனா நான் ஒரு இறந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அரசு வந்து டிஎம்கே ஆட்சி அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே, இறப்பு நடந்தாலுமே உடனே காசை கொடுத்து அதை சரி பண்றாங்க. ஆனா அதை தாண்டின விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புறேன் இந்த பதிவுல. என்னன்னா, நம்ம பொதுமக்களாக நம்ம தாங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். எல்லாமே படிச்சிருக்கோம், நம்ம சமுதாயத்தை பத்தி நம்ம உழைச்சா மட்டும் தான் குடும்பத்தை நடத்த முடியும். எல்லாருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க, கல்யாணம் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, மனைவியமார் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா, இது ரொம்ப முக்கியமானத இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆளுமே திங்க் பண்ணி இந்த விஷயத்துக்கு போகும். எல்லா விஷயத்துக்குமே இது வந்து டிவிகே மாநாடுக்கு மட்டும் இல்லை, இப்போ டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கூட்டம் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஓப்பனா சொல்லலாம். அந்த பதிவுல அவங்களாம் காசு கொடுத்து கூட்டம் ஃபார்ம் பண்றாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த ஏரியால உள்ள டிஎம்கே கட்சியா இருக்கட்டும், இல்லை ஏடிஎம் கட்சியா இருக்கட்டும், அங்க உள்ள ஒரு கூட்ட தலைவர் இருப்பாங்க. அவங்க வந்து காசு தலைக்கு 200 ரூபா ஒரு பிரியாணி கொடுத்துட்டா மக்கள் கூட்டம் வந்துடுறாங்க. அது எல்லாமே வயசானவங்க வருவாங்க, மோஸ்ட்லி காலேஜ் பசங்க ரொம்ப ரேரு வருவாங்க. ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க, கூட்டம் வந்து என்னோட டீமுங்க அப்படின்னு கூட்டம் உட்கார வைப்பாங்க. ரீசெண்டாக ஒரு வண்டியில் வருவாங்க, திருப்பி முடிச்ச உடனே வண்டியில் ஏற்றி கொண்டு சேஃபாக வந்து வீட்டில் விட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் ப்ராசஸ் நடக்குது. எல்லாரும் வெளிப்படையான விஷயம் தான், எல்லாரும் நடக்கக்கூடிய விஷயம் தான். புதுசாக அதுவும் சொல்லலையா, எங்க அம்மா கூட அப்படிதான் காசு கொடுத்து யாரெல்லாம் கொடுத்தாங்கடா நான் போறேன்டா அப்படிதான் சொல்றாங்க அவங்க. ஸோ இது நடந்த விஷயம் தான். ஆனா வந்து டிவிக்கு கட்சியில இது மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கா, காசு கொடுத்து மக்கள் கூடுறாங்களான்னா 100% இல்லை. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் போறாங்க, குழந்தைகள் போறாங்க, கல்யாணம் பண்ணவங்க போறாங்க, கல்யாணம் பண்ணாதவங்க போறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. எல்லா வகையான மக்களுமே வந்து கூட்டத்துக்கு வர்றாங்க. ஆனால் இது மாதிரி விஷயம் நடந்துன்றது ஒரு ப்ரீ பிளான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப்ரீ பிளான் இருந்தாலுமே நம்ம ஆட்சி பண்றவங்க வந்து ஒரு கோட்பாடுகள் நடத்திருக்கலாம்ன்ற மாதிரி கேள்விக்குறியா இருக்கு. அதுக்காக வந்து ஜட்ஜு வந்து இதுக்கு கள ஆய்வு பண்ணி இது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றத வெளிப்படையான விஷயத்த கண்டிப்பா நியூஸை சொல்லணும். விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். அடுத்த மாநாடோ எதை விஷயம் நடப்பாலும் ப்ரீ பிளானா கீழ் மட்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு மாநாடு பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி பிரச்சனை வராம இருக்கும்ன்றத சொல்றேன். அதை தாண்டி பொதுமக்களாக நம்ம வந்து ரசிகராவா இருக்கட்டும், இல்லை வந்து தொண்டர்களா இருக்கட்டும், அந்த ஒரு மாசம்னா இடத்துக்கு கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கு, நெருக்கடியா இருக்கு, அந்த இடத்துல போகணுமா போகக்கூடாதா? இது ஏன்னா நீ போறதுனால வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இதனால உயிரிழப்பு ஏற்படும் போது நம்ம மேல தப்பு இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை எடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரி பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையில இந்த மாநாடுடைய இம்பாக்ட் இப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you all. நேற்று இரவு கரூர் மாவட்டத்தில் பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு. 39 பேர் உயிர் காவ வாங்கியிருக்கு. இது வந்து முழுமையாக அரசாங்கம் மட்டும்தான் முழு காரணமும். ஏன் தெரியுமா? ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா அரசாங்கம் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படியே நடக்குது. இங்கே இவ்வளோ ஒரு தளபதி வந்து ஒரு மீட்டிங் பேசினாவே சும்மாவே அவ்வளோ கூட்டம் வரும். நீங்கள் இப்போ ரவை இடத்துல வந்து இந்த இடத்துல தான் போகணும், இந்த இடத்துல தான் வரணும், அந்த இடத்துல நிற்கணும், இவ்வளோ தான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் அரசாங்கம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மாநாடுக்கு மட்டும் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு போடுறீங்க, ரோடு பிளாக் பண்ணுறங்க, அப்படி பண்ணுறங்க. ஆனால் அது மட்டும் ஏன் சார் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க?